ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். குன்றில் இருப்பவனே குமரன். குமரன் கையில் கரும்போடு பார்த்துருக்கீங்களா? அதுவும் 11 கண்களுடைய செங்கரும்பை ஏந்தியபடி முருகன் காட்சி தராரு. ஆமாங்க, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள தண்டாயுதபாணி திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த கோயில். ரொம்ப அழகாக இயற்கை சூழ அற்புதமாக இருக்குது. அப்படி தான் ஒரு காத்தோட்டம் இந்த கோயிலில். ரொம்ப அழகான கோயில். இங்கே தண்டாயுதபாணி சுயம்பு மூர்த்தியாக நமக்கு அருள்பாலிக்கின்றார். 4 அடி உயரமுள்ள சுயம்பு மூர்த்தி. பார்க்க அப்படியே கண்கொள்ளா காட்சி. அப்படி நம்மளை ஈர்க்குது. கல்யாணம் தடைப்பட்டவங்க கல்யாணம் ஆகிறதுக்கும், குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காகவும் இந்த கோயிலுக்கு அவ்வளோ பேர் வராங்க. வந்து வேண்டுறவங்க அத்தனை பேரும் என்னத்துக்காக வந்து வேண்டுறாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு கிடைக்க பெறுதுன்னு இங்கே சொல்கிறாங்கங்க. இங்கே வரவங்க நிறைய பேர் திருமண தடை விலகிறதுக்காக வராங்க. அதே போல் கல்யாணம் ஆனவங்க குழந்தைக்காக வராங்க. மலைக்கு நேராக ஊருக்குள்ளே ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த 2 கோயிலுமே எதிரெதிரே உள்ளது தனி சிறப்பு. இந்த கோயில் ஏறுறதுக்கு 240 படிக்கட்டும், கீழே இறங்குறதுக்கு 253 படிக்கட்டு. இந்த செட்டிக்குளம் முருகன் கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அவர் அப்பாவை பார்த்தபடியே இங்கே இருக்கார். முருகனின் படைத்தளபதி வீரபாகு இங்கே வீரபத்ர சுவாமியாக நமக்கு காட்சி தராரு. ரொம்ப அழகான கோயில். நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனோம். முருகனை வணங்குவோருக்கு நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள், வழக்கில் சிக்கல்கள், காணாமல் போன பொருட்கள், வியாபார சிக்கல் அத்தனையும் இந்த திருத்தலம் வந்தால் நீங்கி போகுது. இங்கே வர்றவங்க இந்த படிக்கட்டில் ஏறி அப்படியே இந்த இயற்கை சூழ 2 பக்கமும் அந்த மரங்கள், காற்று, அதில் வர மூலிகை அத்தனையும் நம்ம இதை நடக்க நடக்க நமக்கு உடம்புல இருக்க ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தானாகவே அது போயிடுதுங்க. கோயிலில் நேர்த்திக்கடனாக முடிக்காணிக்கை, காவடி எடுக்கிறது, துலாபாரம். இங்கே வந்து வேண்டி குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க இங்கே துலாபாரம் செய்கிறாங்க. ஆடு மாடு அது போல் எல்லாமே காணிக்கையாக தராங்க. பக்தர்கள் அவங்கவுங்களால என்ன முடியுமோ அந்த நேர்த்திக்கடனை வந்து இங்கே சுவாமிக்கு செய்கிறாங்க. எல்லாத்தையுமே சுவாமி ஏற்றுக்கிறாருங்க. இங்கே கந்த சஷ்டி, கலசாபிஷேகம் எல்லாமே செய்கிறாங்க. தலைமுடி இருக்கிற தண்டாயுதபாணி இவர். தண்டாயுதபாணி மொட்டையை அடிச்சிட்ருப்பார். நம்ம வந்து பழனியில் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருப்பார்னு நினைக்கக்கூடாதுங்க. இங்கே தண்டாயுதபாணி கடவுளுக்கு தலையில் முடியுடன் காணப்படுறாரு. இங்கே சுயம்பு மூர்த்தியாக நமக்கு முருகன் இருக்கார். 4 அடி உள்ள முருகன் கையில் 11 கண்களுடைய செங்கரும்பை ஏந்தியபடி நமக்கு காட்சி தராரு. இது போல் முருகனை வேற எந்த தளத்துலையும் நம்மளால் காணவே முடியாது. அப்பேற்பட்ட அரிய சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது. மலைக்கு மேலே சுனை இருக்குது. அதற்கு தேனருவின்னு பேர். இந்த சுனை வருடத்தில் 365 நாளும் தண்ணீர் இருக்கும். மழை காலத்தில் பெய்யும் மழை எல்லாமே மலையில் உள்ள மூலிகை மரச்செடி கொடிகளுக்கு இடையில் ஓடி வந்து கீழே உள்ள பஞ்ச நதி குளத்தில் விழும். எனவே இந்த திருத்தலத்தில் குளிப்பவர்களுக்கு உடல் உபாதைகளே வராது. பழனிக்கு நேர்ந்து கொண்டவங்க இந்த திருத்தலத்தில் வந்து நேர்த்திக்கடன் செய்கிறாங்க. அகத்தியர் வழிபட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது. 240 படிகளோடு உள்ள மலை மீது அமைந்த கோயில். வழக்கமாக வேலோடு தான் காட்சி தருவார் முருகன். ஆனால் இங்கு கரும்போட காட்சி தராது. அலங்காரத்தின் போது மட்டும் வேல் சேவல் கொடி வைக்கிறாங்க. கையில் கரும்பு தடிமனாக இருந்தாலும் உள்ள இனிமையான சாறு தரும் இல்லையா? அதுபோல் நாமும் பார்ப்பதற்கு பல குணங்களோட கரடுமுரடாக இருந்தால் கூட நல்ல குணம் கொண்ட மனிதராக நம்ம வாழணுன்றத உணர்த்துற வகையில் தான் கையில் கரும்பு வச்சுருக்காரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சஷ்டிக்கு முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுறாங்க. வேண்டுதல் நிறைவேறினவுடனே பங்குனி உத்திரத்தன்று கரும்பு தொட்டிலில் குழந்தையை போட்டு கோயிலை வலம் வந்து நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. விவசாயம் செழிக்க வந்து வேண்டிக்கிறாங்க. இங்கே பாதை நடுவே இடும்பன் கோயில் வளாகத்தில் ராஜகணபதி வீரபாகுக்கு சந்நிதி இருக்குது. சிவனுக்குரிய வில்வமே இந்த திருத்தலத்தோட தலவிருஷங்க. ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம், அற்புதமான திருத்தலம். இப்போ பங்குனி உத்திரம் வரப்போது. ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம். இந்த கோயில் களை கட்டும்.
ரொம்ப நிறைய கூட்டம் வருவாங்க. பக்தர்கள் எங்கெங்க இருந்தெல்லாமோ வராங்க. நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியலன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்காக தான் இந்த பதிவே. போயிட்டு வாங்க. இந்த கோயில் போயிட்டு வந்தவங்க நிச்சயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். முருகன் எல்லார் கூடயும் இருந்து அவங்கவுங்களுக்கு என்ன வேண்டுறாங்களோ அத்தனையும் கொடுப்பாருங்க. நல்லதே நடக்கும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.